ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாமே இந்த வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மூவிஸ், என்னென்ன ஓடிடிஸில் எப்படிலாம் வந்திருக்கு எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க் அட்டாக்கான ஒரு நியூவான மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, த்ராஷ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போதைக்கு இந்த படத்துக்கு IMDbல ஒரு 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டார்டிங் ஃபுல்லாக நல்லபடியாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் ஸ்டோரியோட தான் கொண்டு போனாங்க. பட் இந்த ஷார்க் அட்டாக் அண்ட் கடைசியில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருந்தாங்க. மேபி நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்காங்க. எனக்கும் இந்த படம் வந்து ஒரு நார்மல் ஒரு மாடரேட்டான மூவின்னு தான் இருந்திருக்கு. பட் இனிஷியலாக அந்த கான்செப்ட் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து நம்ம கிரால் மூவியை பார்த்துருக்கீங்களோ அதே சிமிலாரிட்டி தான். லைக் ஒரு ஹரிக்கேன் வருது, அதால் வந்து ஓஷன் வாட்டர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு எல்லா சிட்டி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடுது. அண்ட் அங்கே வந்து ஒரு crocodile அட்டாக் ஆகும், இங்கே வந்து அந்த ஷார்க் வந்துடுது. அண்ட் இதில் வந்து எப்படி சில இடத்துல சில ஃபேமிலிஸ்லாம் மாட்டிப்பாங்களே, ஸோ அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இந்த மாதிரி கான்செப்ட் ஸ்டோரியோட கொண்டு வந்துட்டாங்க. மோரோவர் அங்கே crocodile, இங்கே ஷார்க்கு, அவள் தான் மிச்சம் வயசு எல்லாமே சிமிலரான ஒரு கான்செப்டாக இருந்தது. நெட்ஃப்ளிக்ஸ்னால அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா மாதிரி இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் லேடி, சின்ன பசங்க இதெல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் அந்த த்ரில் மூமெண்ட்டை கொண்டு வர மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக வேணால் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான சீரிஸ் நம்ம பேண்டின்னு சொல்லிட்டு டோட்டலாக 8 எபிசோட் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கான்செப்டான சீரிஸ் தான். பட் நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்கா. ஸோ டேரெக்டாக தான் பார்த்துட்டே பார்த்துலாம். IMDbலையும் 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் ஃபுல்லாக எல்லாமே டீனேஜ் பசங்க தான் காமிச்சிருக்காங்க. எல்லாருமே ஆர்ஃபன் வேறு. அண்ட் இதால் அவங்க லைஃப் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு. எப்படி அவங்க வந்து க்ரைம் சைடு வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் ஸ்டோரியை தான் அப்படியே சீரிஸ் மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாரோட லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்காது, சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அண்ட் அந்த கஷ்டம் தான் வந்து அவங்க எப்படியாச்சும் வந்து க்ரைம் சைடில் வந்து கொண்டு போயிடும். ஸோ இந்த ஒரு கோர் கான்செப்ட் இந்த சீரிஸ் இப்போ எடுத்திருக்காங்க. நானும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நல்ல கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ட்ராமா க்ரைம் த்ரில்லர் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் காமெடி அண்ட் அட் த சேம் கொஞ்சம் க்ரைம் ஆன ஒரு கான்செப்ட் ஸ்டோரியோட இன்னொரு சீரிஸ் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8 எபிசோடு. IMDbலையும் அதுங்க 6.7 தான். ஸோ கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சிப்ளிங்ஸோட ஸ்டோரியாக. அண்ட் அவங்க வந்து லைக் அவங்க க்ரைம்லாம் கிடையாது, பட் ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி அவங்க வந்துச்சு. அவங்க எப்படியாச்சும் ஒரு கேங்ஸ்டர் கீழே ஒர்க் பண்ணியே ஆகணும். அந்த க்ரைம் எல்லாமே பர்ஃபெக்ஷனாக நடக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து புதுசில் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க போய் ஒர்க் பண்ணும்போது எல்லாம் தப்பு தப்பாக பண்ணி நிறைய மிஸ்டேக்ஸ் மேலே மிஸ்டேக் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் அதுதான் கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா பிக் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி மாறுது. ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு தான் ஃபன் காமெடியாக இருக்கலாம். பட் அது நல்லபடியாகவும் இருந்தது. அகெயின் இந்த படம் ஒரு காமெடி, ஆனால் அகெயின் நல்ல ஒரு க்ரைம் ஸ்டோரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பாய்ஸ் சீசன் 5 ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 எபிசோட் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வீக்லி ஒரு எபிசோட் வந்துகிட்டே இருக்கும். IMDbல உங்களுக்கே தெரியும், பாய்ஸ்லாம் டாப் மோஸ்டான ரேட்டடு 8.6 அண்ட் ப்ரைம் வீடியோ சைடு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நானும் இன்னும் லைக் 2 எபிசோட் வந்துருச்சு, பட் இன்னும் அதை பார்க்கல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொறுமையாக பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8வது எபிசோட் வந்து நம்ம May 20 தான் ரிலீஸே ஆகும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி May 20 வந்து கூட ஃபுல்லாக கூட பார்க்கலாம். பட் ஒரு இனிஷியல் என்ன விஷயம்னா நீங்கள் பாய்ஸ் சீசன் 4 வரைக்கும் டெஃபினட்டாக பார்த்துருக்கணும். ஜென்வி சீசன் 1 and 2 கண்டிப்பாக பார்த்துக்கணும். அண்ட் இதுதான் கன்க்ளூஷன் ஒரு கான்செப்ட். எப்படி இப்போ நம்ம ஹோம்லேண்டரை தோக்கடிக்க போகிறாங்க, திருப்பியும் நம்ம சோல்ஜர் பாயும் உள்ளே வந்துட்டார். அண்டு இப்போதைக்கு நம்ம பூச்சர்கிட்டே கொஞ்சம் பவர்லாம் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் சரி பயங்கரமாக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தி அக்லின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் த்ரில்லரான மூவியும் வந்து இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைம் வீடியோவில் IMDbலையும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா பல வருஷமாக வந்து காணாமல் போயிருக்காங்க. ஸோ அவங்க மிஸ்ஸிங் தான், பட் சடனாக அவங்களோட டெட் பாடி கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அவங்க அம்மா இறந்தாங்க, அதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு அவரே வந்து ஃபுல்லாத்தையும் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இது எப்படிலாம் போய் முடியுது அதை நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. கொரியன் மூவினாலே இருக்கும், இன்டென்ஸாக இருக்கும். அண்டு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் வந்து செம்மையாக கொண்டு வருவாங்க. அகெயின் அந்த ஒரு பேசிஸில் நீங்கள் இந்த படத்தை டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம். நானும் லைக் பார்த்துட்டு தான் இருக்கேன். செம்ம இன்டென்ஸாகவும் போயிட்டுருக்கு. ஒர்த் வாட்சாக இருந்ததுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு நியூவான சைக்கலாஜிக்கல் ஹாரரான ஒரு மூவி இப்போது ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கீப்பர்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு 2025 தான் ரிலீஸ் ஆனது. IMDbல 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி ஒரு கப்புள் வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக ப்ளஸ் அவங்க ஆனிவர்சரி ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு தூரமான ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கேபின்ல போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. அது வந்து மென்டலி அவங்கள அட்டாக் பண்ணுது. அவங்க பாஸ்ட்டாகவும் சரி நிறைய
என்னென்னமோ வந்து விஷுவல்ஸாக அவங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் தெரியுது. இதெல்லாம் தான் வந்து அப்படி இந்த சைக்கலாஜிக்கல் ஹாரரை வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அங்கே ஒரு பேயெல்லாம் இருக்காது, பட் அந்த பேயோட ஹாரர் எஃபெக்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த பேஸில் தான் இப்போதைக்கு இந்த படத்தை கொண்டு வந்து தமிழ் டப்டோட நல்லபடியாக ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஹாரர் மூவிஸ்னாலே கொஞ்சம் ரேட்டிங்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஹாரர் மூவி உங்களுக்கு பிடிக்கணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டடி அண்டு ஸ்லோ பர்ன் மாதிரியான கான்செப்ட் தான் அது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு மெயினாகவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சீரீஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நானும் எல்லா சீரீஸும் கவர்லாம் படல, ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு எபிசோட் சும்மா ட்ரை பண்ணி என்ன கான்செப்ட், என்ன ஸ்டோரி, எப்படி இருக்குன்னு தான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையலாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் தான் பண்ணணும். பை த வே, இல்லை நீங்கள் எத்தனை மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் இன்கேஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். See you in next video. Bye guys.